ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு ஃபேண்டசி படம் தான் லவ்லி. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மேத்யூ தாமஸ், மனோஜ் கே ஜெயன், ஷிவாங்கி இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. திலேஷ் கருணாகரன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதையோட ஹீரோக்கு அப்பா இல்லை, அம்மாவும் தங்கச்சியும் தான் வீட்டில் வந்து இருக்காங்க. இவருடைய அப்பா இறந்து போனதுனால அவருடைய கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. பட் நம்ம ஹீரோவோட எய்ம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது கனடா போகணும், அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்போதைக்கு குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போ, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி வீட்ல வந்து சொல்றாங்க. சரி, இந்த ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த வேலைக்கு வந்து போறாரு. ஸோ இவரு வேலைக்கு போனா கொஞ்ச நாள்லயே வந்துட்டு ஒரு லேடி கிட்ட வந்து ஆஃபீஸ்ல மிஸ்பிஹேவ் பண்ண மாரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஃபைல் ஆகுது. ஸோ எந்த ஒரு தப்பும் பண்ணாத நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல 14 நாள் ரிமாண்ட்ல வந்துட்டு சப் ஜெயில்ல வந்து இருக்காரு. இந்த சப் ஜெயிலுக்கு இவரு போனதுக்கு அப்புறமா அங்க இவருக்கு ஒரு ஈயோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஈ பேசுறது வந்து நம்ம ஹீரோவால கேட்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த 14 நாட்களுக்குள்ள. ஸோ இந்த 14 நாள் ரிமாண்டுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வெளிய வந்து தான் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சாரா இல்லையா? அந்த ஈக்கும் நம்ம ஹீரோக்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எவ்வளோ தூரம் நீடிச்சுது? ஃபைனலா இந்த கதையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த லவ்லி படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். 2012ல நானி அப்படிங்கிற ஒரு படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். கம்ப்ளீட்டா ஒரு ஈய பேஸ் பண்ண ஒரு கதையா வந்திருக்கும். இந்த படத்துலயும் ஒரு ஈய வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஈ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசுது. ஹீரோவால அந்த ஈ பேசுறத வந்து கேட்க முடியும். ஈக்கும் நம்ம ஹீரோவுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுல அந்த ஈயோட பங்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள தான் வந்துட்டு வரும். பட் அது வரக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வந்து கதைய கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இதுக்குள்ள அந்த ஈய வந்துட்டு எப்படி ரியலா காட்டுறது, அதுக்கான கிராஃபிக்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மேத்யூ தாமஸ் ரொம்பவே சட்டிலா ஒரு இன்னசென்ட்டா, இன்ட்ரோவர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பையன் மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர் நாம நெறைய படங்கள்ல அவர் நடிச்சு பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ தனக்கு குடுக்கப்பட்ட அந்த ரோல வந்து சிறப்பாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஈக்கான அந்த வாய்ஸ் வந்து யார் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, குக் வித் கோமாளி, ஷிவாங்கி தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்கு வந்துட்டு ப்ராப்பரா அவங்களுடைய வாய்ஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கு. இந்த படத்துல மத்த சில கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவங்க ரோல குடுக்கப்பட்டத நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா ஒரு ஃபேண்டசி படமா அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்குள்ள நெறைய எமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஹீரோக்கான எமோஷன்ஸ், அவர சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கான எமோஷன்ஸ் அந்த மாரிலாம் வரும். ஸோ அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் வந்துட்டு அந்த வரக்கூடிய இடங்கள் மட்டுமே தான். அண்ட் படம் வந்து காமெடியா கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சில இடங்கள்ல மட்டும் லைட்டா காமெடி அங்கங்க வந்து போகும். ஸோ இவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஒரு கதையவே வந்துட்டு இன்னுமே ஜாலியா கலகலப்பா வந்து கொண்டு போயிருந்திருக்கலாம். பட் இது கொஞ்சம் சீரியஸா, கொஞ்சம் டிராமாவா கொண்டு போயிட்டு, அதுக்குள்ள எந்த அளவுக்கு நாம வந்து ஃபேண்டசி பிளஸ் காமெடி இதெல்லாம் வந்து சேர்க்க முடியுமோ, அத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலேயே இந்த படத்த வந்து கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஆவரேஜ் வாட்சா தான் இந்த படம் வந்து தெரியுது. பட் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்கிரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து சிறப்பாவே இந்த படத்துல வந்து அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் வீக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவா இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் குடுத்தது. அத மட்டும் இவங்க கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு இந்த படத்துல அந்த ஈக்கும் நம்ம ஹீரோக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்துட்டு நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த சில பார்ட்லாம் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. இந்த படம் நானி அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த படமும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற விதமான ஒரு எமோஷன்ஸ், வேற விதமான ஒரு ஃபீல வந்து குடுக்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ஃபேண்டசி படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கறனா பாருங்க. படத்துடைய அந்த ரன் டைமும் வந்து கம்மி தான். Amazon Prime Videoல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.